அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் கதைகளால் ஆனது. இந்த உலகத்தின் எல்லா கண்டுபிடிப்புகளும், எல்லா விதமான புது முயற்சிகளும் கற்பனைகளால், கதைகளால் உருவானவை. மனிதனின் மிக ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு கதைகள். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு வலைத்தொடரில் டிரியன் லானிஸ்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு விஷயத்தை பேசும். அந்த கேரக்டர் வந்து ஒரு சொல்லும், மனிதர்களுக்கு அபரிமிதமான சொத்து எது? அதிகாரமா, ஆபரணங்களா, ஆயுதங்களா? இல்லை, கதைகள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே வெவ்வேறு இடங்களில் பயணிக்கவும், வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழவும், தான் அறியாத ஒரு அனுபவத்தை அனுபவித்து பார்க்கவும், தன்னுடைய சக மனிதனின் வேதனையை, வலியை, அதை ஒருபோதும் தான் இல்லாமல் இருந்தால் கூட அதை கதைகளின் வழியே வாசிக்கும்போது அந்த அனுபவத்தை பெற்று நாம் சக மனிதனின் துயரத்தை, வலியை, சந்தோஷத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் கதை மனிதனின் ஒரு மேம்பட்ட கண்டுபிடிப்பு. இந்த தேசமே கதைகளால் ஆன ஒன்று தான். நம்முடைய இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கதைகளால் உருவானது தான். இந்த தேசமே ஒரு கதைகளால் உருவான தேசம்தான். எழுத்தாளர் கந்தர்வன் ஒரு கதை எழுதியிருக்கார். கதைகளின் தேசம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதில் ஒரு இடத்துல இப்படி வரும், நார்மலாக நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள்கிட்ட இன்றைக்கி வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு கேட்டால் நேரடியாக அவங்களுக்கு வந்து புளிக்குழம்பு, சாம்பார், பொரிச்ச குழம்பு, கறி குழம்பு இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆரம்பிக்கிறதே எப்படின்னா, வீட்டில் 2 கருணக்கிழங்கு இருந்தது, புளிக்குழம்பு வச்சா அவனுக்கு பிடிக்காது, பெரியவனுக்கு பிடிக்காது, சாம்பார் வச்சா இவருக்கு பிடிக்காது, ரசம் வச்சா சின்னவனுக்கு பிடிக்காது, அதனால் அப்படி இப்படிமா ஒரு முருங்காயை வாங்கிட்டு வந்து ஒரு இதை வாங்கிட்டு வந்து இப்படி ஒரு குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லிகளாக முதல்ல நாம் பார்க்குறது வந்து நம்முடைய அம்மாக்களை தான். அம்மாக்களால் உருவான கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள் வந்து உலகெங்கிலும் விரவி கிடக்கிறார்கள். அப்படியான ஒரு கதை சொல்லியாகத்தான் நான் வந்து நண்பர் ஜெகன் கவிராஜ் அவர்களை பார்க்கிறேன். அவர் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்பு புத்தக கண்காட்சியில் என்னுடைய புத்தகத்தை வாசித்துவிட்டு தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் கதைகளை பற்றி மிகவும் நுட்பமான தருணங்களை, நுட்பமான அலசல்களோடு முன்வைத்ததை பார்க்கும்போது ஒரு தேர்ந்த வாசகராக எனக்கு தெரிந்தார். அதன் பிறகு வந்து என்கிட்ட, நீங்கள் ஏதாவது எனக்கு நல்ல புத்தகங்கள் சிபாரிசு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 50 புத்தகங்கள் கிட்டத்தட்ட எழுதி கொடுத்தேன். பல பேருக்கு நம்ம புத்தகத்தை சிபாரிசு பண்ணுவோம். அவங்க வந்து வாசிப்பாங்க, சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்கவே மாட்டாங்க, வாங்கி வாசிக்காமல் வச்சுருப்பாங்க, ஒரு சிலது வாசிப்பாங்க. அவருடைய முகநூலில் தொடர்ந்து இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு முறை ஒரு புத்தகத்துக்கு வாசிப்பு அனுபவம் எழுதிட்டு இந்த புத்தகத்தை சிபாரிசு செய்த எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதனுக்கு நன்றி அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 புத்தகத்துக்கு மேலே போட்டிருந்தார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு தேர்ந்த வாசகராக இருப்பவர் ஒரு எழுத்தாளராக மாறுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தமிழ் கதை சூழலை பொறுத்தவரை கதைகள் முதலில் வந்து பக்தி கதைகள் அதிகமானது. கடவுளரை பற்றி பேசக்கூடிய, கடவுளின் வல்லமையை சொல்லக்கூடிய கதைகள் உருவாயின. அதற்கு பிறகு அரசர்களை பற்றிய புராண கதைகள் உருவாயின. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் லட்சியவாத கதைகளாக அது மாறுது. ஒரு லட்சிய வேட்கை கொண்ட ஆட்களை பற்றிய ஒரு கதாநாயக பிம்பத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள். அதற்கு பிறகு நவீனத்துவ காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து தனி மனிதனை பற்றிய அக்கறைகள், தனி மனிதனின் சோகம், தனி மனிதனின் தாபம், தனி மனிதனின் தனிமை, தனி மனிதனின் சுதந்திரம், அப்படியான கதைகள் பேச ஆரம்பித்தன. இதற்கிடையே தான் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கும் இரத்தம் சதையுமான மண்ணில் வேரோடு
மண் வாசனை கொண்ட மனிதர்களை பற்றிய கதைகள் வந்து உருவாக ஆரம்பித்தது. அதற்கு முதலில் பாதை போட்டவர் வந்து கி. ராஜநாராயணன். கரிசல் மண்ணை சேர்ந்த அவர் வந்து எழுதினதுக்கு பிறகு கதவு அப்படின்னு 1959 தாமரை பத்திரிகையில் முதல் முறையாக கதவுன்னு ஒரு கதை வருது. வாய்மொழி இலக்கியமாக கோயில்பட்டி கரிசல் மண்ணில் என்ன மொழி பேசுவாங்களோ அந்த வட்டார மொழியிலேயே அந்த கதை வந்து எழுதப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் அந்த கதைக்கு வந்து எந்த பத்திரிகையும் பிரசுரிக்கிறதுக்கு லேசாக தயக்கம் இருந்தது. அதன் பிறகு தான் அது தாமரையில் வெளிவந்தது. ஆனால் அந்த கதை ஒன்ஸ் வெளியாகி அதற்கு கிடைத்த வரவேற்பு பல கதவுகளை திறந்து விட்டன. எங்களுக்கு கதை கொடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை கொடுங்க அப்படின்னு பத்திரிகைகள் கேட்க ஆரம்பிச்சு. அதற்கு முன்பு ரொம்ப இலக்கண தமிழோடு சுத்தமாக எழுதப்பட்ட தமிழில் வந்து செந்தமிழ் எழுதப்பட்ட கதைகள் இருக்கும்போது வாய்மொழி இலக்கியமாக நாம் பேசக்கூடிய டைலக்டில் வட்டார மொழியில் கதை வந்ததும் அது ரத்தமும் சதையுமா நம்முடைய உணர்வுகளை சொன்னதும் வாசகர்கள்ட்ட பெரிய வரவேற்பு பெற்று அந்த கதை வந்து பல மண்ணிலிருந்து கிராமத்திலிருந்து ரத்தமும் சதையுமான வாழ்க்கையை பேசக்கூடிய மக்கள் மொழி கதைகள் வந்து வெளியாக தொடங்கியது. அதன் பொருட்டு நம்மிடம் பல்வேறு எழுத்தாளர்கள் உருவாகி வந்தார்கள். அவர்களின் கதைக்களங்களிலிருந்து பல்வேறு கதைகள் கிடைத்தன. ஜெகன் கவிராஜ் எழுதியிருக்கிற இந்த ஈரம் காயாத கதைகள் அப்படிங்கிற இந்த தொகுப்பு முழுக்க முழுக்க ஒரு திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர். அந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய வெவ்வேறு தருணங்கள் வந்து கதைகளாக எழுதப்பட்டு இன்று நம்மிடையே ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த கதையோட சிறப்பம்சமாக நான் வந்து இந்த கதைகளோட சிறப்பம்சமாக நான் நினைக்கிறது வந்து அது வந்து ஒரு பாசாங்கற்ற மக்கள் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கதைகள் சில கதைகளை படிக்கும்போது ஒரு தாத்தா நம்ம பக்கத்தில் உட்காந்து அவருடைய சுருட்டு வாசனை நமக்கு வந்து அந்த முகத்தில் அடிக்கிற மாதிரியான ஒரு கதைகளாகத்தான் இந்த கதைகள் வந்து இருக்குது. இந்த கதைகளில் இந்த எப்படியான ஒரு இக்கட்டான சூழல்கள் இந்த கதாமாந்திரர்களுக்கும் இந்த கதைக்களனில் இருந்தாலும் அவர்களே ஒரு மெல்லிய நகைச்சுவை இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கதையினூடாக ஓடக்கூடிய பகடியை வந்து நான் வெகுவாக ரசித்தேன். ஒரு சிறு புன்னகையோடு நீங்கள் எல்லா கதைகளையும் இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை வாசிக்க முடியும். அது வந்து காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு மரணம் சம்பவிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் ஒரு துரோகத்தை பற்றிய சம்பவமாக இருந்தால் அதற்கிடையே ஒரு மெல்லிய பகடியை வந்து ஒரு எழுத்தாளர் வந்து தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த தொகுப்பில் ரொம்ப முக்கியமான கதையாக நான் நினைப்பது வந்து காளி அப்படின்ட்டு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை ஒரு பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே செல்ல மகள் காளி வந்து 30 வயதுக்கு மேற்பட்டும் பூப்படையாமல் இருக்கிறாள். அந்த பெண் வந்து பூப்படையணும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அவளுக்கு ஒரு கட்டத்தில் வந்து பூப்படைகிறாள். பூப்படைஞ்சோன்னா அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணலான்னு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஜாதி மேலே மிகுந்த பற்று கொண்ட ஒரு ஆள். அவர் நம்ம ஜாதியிலேயே ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த குடும்பத்தோட ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு அந்த பெண்ணை அந்த பெற்றோர் மனம் முடித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பொறுக்காத பெரியப்பாவும் அவருடைய ஜாதி ஆட்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கும் அந்த அவளை திருமணம் செய்து கொண்ட அந்த வண்ணார் சமூகத்தை சேர்ந்த அவருக்கும் ஒரு கொடுமையை நிகழ்த்துகிறார்கள். அந்த கொடுமையின் விளைவு என்னவாக ஆகியது அப்படின்ட்டு ஒரு கதை எழுதியிருக்கேன். நான் அதை டிஸ்க்ளைமரோடு தான் இந்த கதையை சொல்கிறேன். நான் வந்து இது ஸ்பாய்லர் சொல்லலை. இந்த கதையை அவர் அணுகிய விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம செட் பண்ணுறோம், அவங்களுடைய கதைகளை சொல்கிறோம், அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்கிறோம், அதுக்கான சொல்யூஷன் சொல்லும்போது எப்போவுமே ஒரு இலக்கிய எழுத்தை பொறுத்தவரை ஒரு எழுத்தாளன் தன் கையில் ஒரு சாட்டையவோ அல்லது தராசோ வைத்திருக்காமல் பொதுவில் வாசகன் மத்தியில் வந்து அதுக்கான இடத்த விடுறான். இப்படி இருக்குது சமூகம், இதை பார்த்து நீ தெரிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு அதுதான் ஒரு நல்ல கதைக்கான லட்சணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இதுபோல் வெவ்வேறு வகையான கதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு காதல் கதை எழுதியிருக்காரு, ஒரு தாத்தாவை பற்றிய நினைவு பற்றிய ஒரு கதை எழுதியிருக்காரு. அது எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மெல்லிய பகடி இருந்துகிட்டே இருக்குது. வாழ்க்கையில் கடுமையான துயரத்தை எதிர்கொள்ளும் போது அதை எதிர்த்து ஒரு சிறு புன்னகையை உதிர்த்து விட்டால் போதும், அந்த கடினமான தருணங்கள் வந்து பனி போல விளைகிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த கதைகள் ஒரு உதாரணமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஜெகன் கவிராஜும் அப்படியான ஒரு மனிதராகத்தான். இப்போ ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அவர் வார்த்தைகளை பேசும்போதே நீங்கள் பாருங்கள், நல்லா ஒரு நேர்மறையான சொற்களை தான் பேசுவார் அப்படின்னு. நானே அதை உணர்ந்திருக்கேன். பல சமயங்கள் நாங்கள் பேசும்போதும் அவர் பன்னீர்வன் தளபதி சிறப்பாக பண்ணுவோம், இந்த வருஷம் கலக்குவோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு பேசுவார். அப்படியான ஒரு அருமை நண்பரின் புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம், கல்லாத பேர்கள். அந்த பாட்டில் வரக்கூடிய வயன் இருக்கிற கோயில்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அந்த வரி இந்த பாடலை ஏன் பாடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அதில் உன்னால் முடியும் தம்பி படத்தில் ஒரு அண்ணி கேரக்டர் இருப்பாங்க, கதாநாயகன் கமலஹாசனுக்கு. இந்த புத்தகத்தோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மைனி இருப்பாங்க, சுமதி மைனி. இந்த சுமதி மைனி எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அண்ணி சம்மந்தமான ஒரு விஷயத்தை பேசணுங்கும் போது சுமதி மைனி சார்பாக இந்த பாட்டை நான் பாடியிருக்கேன். பொதுவாக ஜெகன் நம்மளை மாதிரி ஒரு பையன் இல்லையோ, எழுதினா கூட சினிமாவில் இருந்தால் கூட பாடலாசிரியர் இருந்தால் கூட தம்பிக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணும். ஆனால் இந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் பைபிள ஜெகனும் நம்மளை மாதிரி ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. ஏன்னு கேட்டால், சுமதி மைனியை பற்றி அவர் வாழ்க்கையில் அவர் எண்ணுரையில் சுமதி மைனியை பற்றி சொல்லியிருக்காரு. சுமதி மைனி எப்பேற்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த கலை சினிமா எல்லா ஆண்களுக்குமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் ஒரு பில்டப்புக்காக. கலை சினிமா பாடலாசிரியர் கவிஞர் எழுத்தாளர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் யாரோ ஒரு பெண் கூடவே இருந்திருப்பாங்க. அந்த பெண் அம்மாவாக இருப்பாங்க, மகளாக இருப்பாங்க, தோழியாக இருப்பாங்க, காதலியாக இருப்பாங்க. இப்படி பல லேயர்ஸ்குள்ளே அவங்க இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அந்த பெண்ணை ஊருக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஒரு பெரிய பயம் இருக்கும். அவங்கள இப்பேற்பட்டவங்க எனக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்கன்னு சொன்னால், ஓ நீங்கள் எந்த அளவுக்கு பழகிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருமோ, சமூகத்தை பற்றியிலேருந்து ஒரு பெரிய பயம் இருக்கும். அந்த பயத்திலிருந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அவங்களே கொடுப்பாங்க. ஜெகனும் அதே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருந்தார். அதாவது எங்கள் அம்மாவுக்கு மகள் மாதிரி எனக்கு அம்மா மாதிரின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருந்தார். ஏன்னா இந்த சமூகம் ஒரு பெண்ணோடு உள்ள பழக்கத்தை அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அப்படி தான் வச்சுருக்குது. எனக்கும் என் வாழ்க்கையில் நான் ஒரு கவிஞனாக இருக்கும்போது, ஒரு கலைஞனாக இருக்கும்போது எனக்கும் என் வாழ்க்கையில் பல பெண்கள் தேவதைகள் வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்காங்க. எனக்கும் ஒரு சுமதியின் ஒரு தேவதை இருந்தால் மும்பையில். அவள் எனக்கு உறவுமுறைப்படி அக்காவும் மகளுமாக இருப்பாள். ஓகே, இது யூடியூப்லலாம் போடுவாங்கள்ல, முன்னாடி மெயின் விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது போடுவாங்கள்ல, அது மாதிரி. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெகனின் குடும்பத்தார்கள், நண்பர்கள், முக்கியமாக என்னுடைய அண்ணன்கள், சகோதர மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள், நான் ரசிக்கும் விரும்பும் மனிதர்கள், நான் முரண்படும் ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கதை இதுக்கு முன்னாடி ஜெகன் நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த தொகுப்பில் தான் அவர் ஒரு எழுத்தாளராக மாறியிருக்கார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியுது. இந்த கதையில் தான் அவர் ஒரு 4 வழி சாலைக்கு, அவருடைய உள்ளூர் கிராம சாலைகள்லேருந்து 4 வழி சாலைக்கு வந்திருக்கிறதாக நான் நம்புகிறேன். ஜெகன் இந்த நிகழ்வுக்கான அழைப்பிதழை முகநூலில் பகிரும்போது அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். நானே ஒரு மறந்து போன ஒரு விஷயத்தை, வெற்றிவேந்தன் அப்படின்னு ஒரு மேகசினில் ஜெகன் ஒரு ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணியிருந்தார். வெற்றிவேந்தன் அப்படிங்கிற ஒரு மாத இதழில் நாகேஷ் திரையரங்கம் படம் எடுத்த அந்த கம்பெனியிலேருந்து அப்படி ஒரு மாத இதழ் வந்தது. அப்போ நான் இந்த இன்விடேஷன் ஷேர் பண்ணியிருக்கும்போது ஜெகன் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் முதலாக நீங்கள் பிரசாத் லேபுக்கு நீங்கள் தான் என்னை கூட்டு போனீங்க. அதே பிரசாத் லேபில் என்னோடய புத்தக வெளியீடு நடக்கிறது, அதில் நீங்கள் என்னை பற்றி என்னோடய எழுத்தை பற்றி பேசுகிறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கே அது ஓ ஆமாம் அப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை அப்படின்னு இருந்தது. ஜெகனை என்னுடைய ஏகப்பட்ட தம்பிகளில் என்னோடய வளர்ப்பு பிள்ளை மாதிரி, ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான் நான் எப்போவும் நினச்சிட்டே இருப்பேன் அவருடைய பயணத்தில். இந்த இந்த இதை இந்த கதைகளை பொறுத்தவரை இதில் முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்மைய கதைகளை தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த கதையில்
அவர் எழுதியிருக்கிற எல்லா கதைகளுக்குள்ளேயும் யாரோ ஒரு பெண்ணு தான் ஒரு மையமாக ஆணிவேராக ஒரு பெண்ணை சுற்றி கதை நடக்கிற மாதிரியான கதைகள் தான் எல்லா கதைகளும் இருக்குது. முதல் கதை ஒரு அட்டகாசமான ஒரு காதல் கதையாக இருந்தால் அடுத்த கதைக்குள்ளே ஒரு காமம், ஒரு அடங்காத ஒரு காமம் எட்டி பார்க்குற ஒரு கதையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஜெகன் எழுதின கதைகள் எல்லாம் அவருடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், வெள்ளந்தி மனிதர்கள், எளிய மனிதர்கள் பற்றி எழுதிட்டு இருந்தார். இந்த தொகுப்பில் தான் அவர் பெண்களை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஆண் பெண் உறவுகளை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஆண் பெண் உறவுகளை பற்றி எழுதும்போது தான் நீங்கள் ஒரு முழு எழுத்தாளர் ஆகிறீங்க நம்புகிறேன். இதில் நிறைய இருக்குது. இந்த கதைகளை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் பொதுவாக அவருடைய இதில் எல்லாத்துலேயுமே கதைகள், அந்த தலைப்பில் கதைகள் வர மாதிரி தான் அவர் புத்தக தலைப்பு வைப்பார். அப்போ இந்த ஈரம் காயாத கதைகள் அப்படின்னு அவர் வச்சிருக்கும் போது கூட அந்த கதைகளுக்கு அந்த தலைப்புக்கும் இது இருக்கிற கதைகளுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிற போய் தான் அவர் அதை வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியானது எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போது இவங்க குறிப்பிட்ட செந்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு காதல் கதையில் ஒரு வேறு சாதியை சேர்ந்த 2 பேருக்கான ஒரு காதல். அந்த காதலை ஒரு இந்த 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 கதைகளுக்குள்ளே வரக்கூடிய 2 காதல் இருக்குது. வேறு சமூகத்தை சேர்ந்த 2 காதல் கதைகள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 2 காதலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, காதல் நிறைவேறாதோ அப்படின்னு இருக்கிற டைமில் ஜெகன் என்ன பண்ணுவார்னா 2 காதலையும் நிறைவேற்றிடுவார். நிறைவேற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா இமிடியேட்டாக அதோட கட் பண்ணி விட்டுருவார். பொதுவாக இங்கே இந்திய சமூகம் மொத்தமாகவே அப்படி தான் இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம். காதலிச்சுட்டு இந்த சாதிய சமூகம் என்ன பண்ணுன்னா, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஒரு புணர்ச்சி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப குறியாக இருக்கும். ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு புணர்ச்சி. ஜெகனுக்கும் அதே பிரச்சனை இருக்கிற மாதிரி 2 கதையிலையுமே அவர் சேர்த்து வச்சுட்டு 2 கதையிலையுமே அடுத்து நடக்க விடாமல் ஒரு ஜோடியை தீய வச்சு கொளுத்திருப்பார், இன்னொரு இடத்துல விஷம் கொடுத்து காலி பண்ணியிருப்பார். அதுதான் இங்கே யதார்த்தம், அதுதான் இங்கே சோகம் என்றாலும் கூட உங்களுடைய அடுத்த புத்தகங்களில் அப்படி நீங்கள் தடை போடாமல் இருக்கணும். ஏன்னா ராவணனாக இருந்தாலும் சரி தான், அல்லது ராவணனுக்கு சீதை மேலே ஒரு காதல் இருக்கலாம், அல்லது ஆசை இருக்கலாம். ஆனால் புராணத்துலேயும் சரி அல்லது நம்ம மணிசார் எடுத்த திரைப்படத்துலேயும் சரி தொடவே விட மாட்டாங்க. தொற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரிங்கிறதுல குறியாக இருப்பாங்க. சமூகம் ரொம்பவே அதில் கான்சியஸாக இருக்குது. அது ஜெகனோட கதைகள்லையும் பார்க்க முடிஞ்சது. அந்த 2 கதைகளையும் படிக்கும்போது பயங்கரமான ஒரு கண்ணீர், அதாவது சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணாங்க அதனால் வந்த கண்ணீர் இல்லை. ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்க ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கைக்குள்ளே வாழ போகிறாங்க அப்படின்னு இருக்கிற டைமில் அந்த இடத்துல இல்லை, அப்படிலாம் ஒன்றும் உன் இஷ்டத்துக்கெலாம் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பரதேசி படத்தில் வர மாதிரி அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வர ட்ரை பண்ணுவான். ஆனால் இங்கே என்ன பண்ணுவார்னா, அவன் தப்பிச்சு வர்றதுக்கான தயாராக இருக்கும்போது இவனோட குடும்பம் அங்கே சேரும். இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடிக்குள்ளே கொண்டு போகும்போது தான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு சொற்ப சந்தோஷத்தை அப்படியே விட்டுருந்துருக்கலாமே, அதை அவங்கள அனுபவிக்க வச்சுருக்கலாமே, கதை தானே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ளே எழுந்தது. அதே மாதிரி இங்கே ஜெகனை பற்றி நான் பேசும்போதெல்லாம், ஜெகனை பற்றி நிறைய இடங்களில் நான் பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். ஜெகனை பற்றி பேசும்போதெல்லாம் இன்னும் 2 பேரை நான் குறிப்பிடுவேன். ஒன்று குணசீலன் ராமையா, நீலம் ப்ரொடக்ஷனோட பிஆர்ஓ இருக்கார். அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கார். ஒரு படம் பண்ணியிருக்காரு, விரைவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. குணசீலன் ராமையா பண்ணியிருக்கிற படத்தில் தம்பி ஜெகன் சேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்தோணிதாசன் அண்ணன் அந்த படத்தோட கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. கதாநாயகனுக்கு அப்பா கேரக்டரில் ஜெகன் நடிச்சிருக்காரு. அது வந்ததுக்கப்புறம் ஒரு நடிகராகவும் ஒரு பிரமாதமான இடத்துக்கு போவார் குணசீலன் ராமையா. அதுக்கப்புறம் இந்த அரங்கத்தில் ஓசூர்லேருந்து வந்திருக்கிற தம்பி வசந்தி முனிஸ் அப்படிங்கக்கூடிய முனிஸ் பெருமாள். இந்த முனிஸ் பற்றி பேசுனா குணா பற்றி பேசுவேன், குணா பற்றி பேசுனா ஜெகன் பற்றி பேசுவேன். யாரை பற்றி பேசினாலும் 3 பேர் சேர்த்து பேசுவேன். என்ன 3 பேருக்குமான ஒரு ஒற்றுமை என்ன, 3 பேருமே திருநெல்வேலி வட்டார மொழியில் கதை எழுதக்கூடியவர்கள். எனக்கும் திருநெல்வேலி தான், நானும் திருநெல்வேலி வள்ளியூர்காரன் தான். ஆனால் எனக்கு 25 வருடத்திற்கு மேற்பட்ட சென்னை வாழ்க்கையில் எனக்கு எங்களுடைய வட்டார வழக்கு பாஷை மொழி எனக்கு வராது. நான் ஊருக்கு போனால் வரும், ஏமோ என்ன கஞ்சி குடிக்க என்ன வச்சுருக்க அப்படின்னு ஊருக்கு போனால் உறவினர்களோட பேசும்போது வருமே தவிர, மற்றபடி குணா பேசும்போதும் ஜெகன் பேசும்போதும் எனக்கு பார்க்கும்போது எப்படி இப்படி பேசுகிறீங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கு, என்னோடய சொந்த ஊர் பாஷையை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்வேன். திருநெல்வேலி வட்டார மொழியில் எழுதக்கூடிய ரொம்ப சிறப்பான எழுத்தாளர்களாக இந்த 3 பேரையும் நான் பார்க்குறேன். குணசீலன் சடுகுடு சண்டியர்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கான். முனிஸ் பெருமாள் விக்டோரியா அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பும், அதுக்கப்புறமா சுடலி அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பும் வெளியிட்டிருக்காரு. இந்த
சலனம் அப்படின்னு ஒரு கதை இதுக்குள்ளே வரும். ஜெகன்கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு மெச்சூர்டமான ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஜெகநாதன் குறிப்பிட்ட மாதிரி அவர்கிட்ட எதிர்மறை எண்ணங்களை விட நேர்மறை எண்ணங்கள் தான் நிறையா இருக்கும். எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஜெகனோட பின்னணி வந்து என்ன அப்படின்னா, ஐயாவளி அப்படிங்கக்கூடிய ஒரு மரபில் அல்லது அந்த வழிபாட்டு முறைகளை பின்தொடர ஒரு மரபு அப்படிங்கிறதுனால ஜெகன் எப்போவுமே ஒரு நியாயம் அறம் அது பக்கமாகவே நின்றுட்டே இருப்பாது எப்போவும். இந்த 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 ஒட்டுமொத்த புத்தகத்தில் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வில்லன்கள் வந்து பெருசாக இருக்கவே மாட்டாங்க. இந்த கதைகளுக்குள்ளே வில்லன்களே பெருசாக இருக்க மாட்டாங்க. அல்லது வில்லன்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பிளேஸ்மெண்டெல்லாம் வந்து ஜெகன் கொடுக்க மாட்டார். அவங்கள பேருக்கு தொட்டிருப்பார். இந்த கதைகளை படிக்கிற யார்ட்டையாவது போயிட்டு இதில் வரக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரம் பற்றி அல்லது வில்லனை பற்றி நீங்கள் கேட்டால் யாருமே ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஜெகன் அவ்வளோ ஸ்பேஸ் தான் கொடுத்துருப்பாரு. எனக்குமே இந்த பிரச்சனை வரும். திரைக்கதை எழுதும்போது எனக்கு பாசிட்டிவான கேரக்டர்லாம் நான் ரொம்ப சூப்பராக எழுதிடுவேன். ஆனால் நெகட்டிவான கேரக்டர்ஸ் வந்து எனக்கு எழுதுறதுக்கு விருப்பமே இருக்காது. நெகட்டிவான கேரக்டரை வந்து பில்டப் பண்ணுறது, ஒரு கேரக்டரை வந்து டிசைன் பண்ணுறது, அவனுக்கு நிறைய சீன்ஸ் வைக்கிறது அப்படின்னா எதுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கவனுக்கு போய் வந்து நிறைய சீன்ஸ் வைக்கணும், எதுக்கு அவனை நிறைய வந்து பில்டப் பண்ண அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் திரைப்படத்தை பொறுத்தவரை, ஒரு திரைக்கதையை பொறுத்தவரை எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன இடம் தேவையோ அதை அப்படியே கொடுக்கணும். நல்லவனுக்கு நிறைய இடமும் கெட்டவனுக்கு கொஞ்சம் இடமும் அப்படின்லாம் பாரபட்சமாக கொடுக்க முடியாது. பட் ஜெகனோட கதைகளை பொறுத்தவரை அவர் நெகட்டிவ் சைடு வந்து நிறைய போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறம், நியாயம், தர்மம் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த கதைகள் ஃபுல்லாகவே நழுவுற மாதிரி இருந்தாலும், தவறுவது மாதிரி இருந்தாலும், தவறுகள் நடக்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு ஞானியோட மனசுல இருந்து அந்த என்ன பண்ணுவாருன்னா, அந்த தவறுகளை நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை கொண்டு வந்துடுவார். அதில் வரக்கூடிய அந்த அந்த ஆண் பெண் அந்த ஒரு தாத்தா கேரக்டரு ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய காலை பார்த்து ஒரு சலனமடைகிற ஒரு ஆண்கிட்ட ஒரு தாத்தா கேரக்டர் எவ்வளோ அழகாக அவனை வந்து அந்த சலனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அது தவறு அதிலேருந்து அவனுடைய மனம் மாற்றுவதற்கான ஒரு வேலையை ஒரு தாத்தா வந்து செஞ்சுருப்பார். இந்த தாத்தா வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருப்பார். அதே மாதிரி தான் பின்னாடி வரக்கூடிய ஒரு கதையிலையும் ஒரு நட்பு நண்பனுடைய மனைவியோடு பழக வாய்ப்பு கிடைக்கிற ஒருத்தனுடைய மனம் அலைபாய்வதும் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் வரும்போதும் அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே என்ன அறம் பேசப்படுகிறதோ அதன் பக்கம் நின்றுப்பார். இங்கே ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பும்போது அவர்களுக்குள்ள விருப்பம் இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன பகிர முடியுமோ அதை பகிர்ந்துக்கலாம். ஆனால் அது அவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மூணாவது மனிதனுக்கு அது மன வருத்தத்தையும் துக்கத்தையும் வலியையும் தரும்னா அது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையில் ஜெகன் வந்து நியாயத்தின் பக்கமாக நிற்கிறத பார்க்க முடியும். இது தவறு இல்லை தான், ஆனால் அது உன் கூடவே இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் உன் கூடவே வாழ்கிற ஒருத்தனுக்கு அது வந்து ஒரு வலியை கொடுக்குதுன்னா அப்போ அதை நீ செய்யாமல் இருக்கிறது தான் அறம் நியாயம்னு சொல்லிட்டு ஒரு கதை மூலமாக ரொம்ப சிறப்பாக வந்து ஜெகன் சொல்லியிருப்பார். இந்த கதைகளில் பார்த்திங்கன்னா சுமதி, காளி, மீனாட்சி, அங்கம்மா, அனிதா, வெள்ளத்தாயி, புஷ்பம், இந்த எல்லா கேரக்டருமே பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்வுபூர்வமானவர்களாக ரொம்ப ரொம்ப ஆழமான வந்து உணர்வு கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. நான் இதில் வரக்கூடிய அந்த மற்ற கதாபாத்திரங்களை தாண்டி ஜெகன் வந்து பெண்களை பற்றி பெண்மைய கதாபாத்திரங்களை வச்சு இவ்வளவு கதைகள் எழுதுவாரா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவே அவருடைய வந்து புது பாய்ச்சல் மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கதைகள் வந்து உங்களை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போகும். ஒரு ஞானி மாதிரியான அல்லது ஒரு மெச்சூர்டான ஒரு நியாயத்தின் பக்கம் மட்டுமே நல்லது பக்கம் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு மனம் வந்து உங்களுக்கு வாய்ச்சிருக்கு. கூடவே ஒரு எரோட்டிக்கான ஒரு சின்ன ஒரு கிளேசத்தையும் கிளுகிழுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடையும் இருக்கிற உங்களுடைய கதைகள் வந்து இந்த கதைகள் வந்து திரும்ப திரும்ப பேசப்படும், வாசிக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய அந்த யாருடைய கதையை வந்து ஒரு படமாகவே எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அந்த அங்கம்மாள் இல்லையா, அங்கம்மாள் தான் அந்த வேலை செய்கிறவங்களில் தோட்டத்தில் முதலாளி அம்மா. அங்கம்மாவோடையும் அவருடைய கணவன் நண்பனுடைய கதையை வந்து ஒரு திரைப்படமாகவே எடுத்தால் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப கொஞ்சம் கிளுகிழுப்பாகவும் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஜெகன் குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஜெகனுடைய மனைவி இங்கே வந்திருக்காங்க. ஜெகன் மனைவி பேரில் 2 எண்ணம் இருக்கும், தங்கம் இருக்கும், பொண்ணு இருக்கும். 2 அவங்க மனைவி பேரில் இருக்கும். கூடவே வந்து அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. தம்பி மென்மேலும் வளரணும். மேடையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா அண்ணன் அண்ட் அமீர் அண்ணன், கவிதா பாரதி அண்ணன், இசையமைப்பாளர் அன்பு தம்பி நிவாஸ் கே பிரசன்னா, அவரும் எங்கள் மண்ணின் மைந்தர் தான், திருநெல்வேலிக்காரரு. இந்த மேடையில் இருந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மேடையில் வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம்.
எனக்கு ரொம்ப இதெல்லாம் பேச தெரியாது. அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரொம்ப அட்ராக்டிவ்லாம் இருக்காது. கண்டென்ட்டை மட்டும் பேசிடுறேன். ஓகே. எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். எல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள். இவங்க இதில் பேசும்போது எனக்கு கை நடுக்குது. ஆனால் கேமரா முன்னாடி நின்னாங்கன்னா ஈஸியாக பண்ணிவிடுவேன். இதுமாரி ஸ்டேஜ்னா நமக்கு ஒரு பயம் எப்போவுமே. அது ஏன்னே தெரியாது. ஓகேங்க. ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்திருக்கீங்க. என்னென்னா இது இது ஜெகனோட மேடையாக நான் ஃபீல் பண்ணல. என்னுடைய மேடையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு எப்படி வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் வெற்றி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதேமாரி தான். ஏன்னா ஜெகன் வந்து அவனுடைய முயற்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சொல்ல தேவையில்ல. அவர் வந்து படிக்காமல் ஒரு 6வது வரைக்கும் தான் படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி தெரியும். அது சொன்னால் நிறைய பேர் கண்ணீர் வந்துடும். விட்டுருங்க. அது வேணாம். இது நல்ல தருணம். ஆனால் அதை மீறி அவர் படித்து, அதுவும் தமிழ் இலக்கியத்தை எடுத்து படித்து, அதுவும் அவனுடைய அறிவு பார்த்திங்கன்னா சாதா விஷயங்களே கிடையாது. அப்படிப்பட்டவர் என்னுடைய கடவுள் எப்படி ஒரு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாருன்னு நான் நினைப்பேன்னா, என் மூலயமா அவர் முதல் பாடலாசிரியராக என்கிட்ட தான் ஃபஸ்ட் அது வராரு. அது ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னோடய உதவியாளராக முதல்ல அதில் வராரு. அது ஒரு சந்தோஷம். அடுத்து நடிகராகவும் நான் தான் இன்ட்ரோ பண்ணேன். அது வந்து அது பெரிய இதாக நினைக்கிறேன். அவன் பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். நான் தான் அந்த பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஜெகனுக்கும் ஒரு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா ஜெகன்கிட்ட எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம். என்னென்னா அந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வுன்றது ஜெகன்கிட்ட அதிகப்படியாக இருக்கும் எப்போவுமே. அதை வந்து மறக்கவும் மாட்டார். அதை செய்வார். ஏன்னா நாகேஸ்வரியன்ற படம் அது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான முதல் காரணம் ஜெகன் தான். ஃபஸ்ட்டு காரணம் தான். அவருக்கு இந்த மேடை மூலயமா நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் வந்து எங்களுடைய அறிமுகமே ஒரு சாதா அறிமுகம் தான். அன்றைக்கி டே 1 ஆக்சுவலாக நான் அகடம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். இங்கே கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு எப்போவுமே நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சும்மாவே இருக்க மாட்டேன். அப்போது ஒரு கேப் இருந்தது சொல்லிட்டு ஒரு படத்தில் அசோசியேட் கேமராமேனாக போகலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே வந்து ஒரு ஆக்டராக வந்து என்னை பிக்கப் பண்ண வர்றாரு. அப்போது ஒரு வணக்கம் சொல்லி என்னை கூப்பிட்டாரோ இன்னி வரைக்கும் அதே மரியாதை தான். அது ஒரு நாளும் குறைஞ்சதும் இல்லை. அது ஒருத்தவங்கக்கிட்ட அந்த இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷம் இருக்கும். 15 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை ஒரு 11 வருஷம் இருக்கும். 12 வருஷம் இருக்கும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மரியாதை தான். எந்த மாற்றமும் இல்லை. அதே புன்னகை, அதே மரியாதை, அதே விஷயங்கள் தான். அப்புறம் அதாவது அப்போ நம்ம ஒரு அசோசியேட் கேமராமேன் தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு டைரக்டர், நான் படம் பண்ண எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்குள்ள பேச்சுகள், அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இப்போ யார் யாருக்கு கவிதை வரும்னா ஒரு லவ் பண்ணுறவங்க தான் வரும் பொதுவாக அப்படி சொல்லுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லவ் ஃபெயிலியர்கள். அதனால் கவிதைகள்லாம் கிழிச்சு போட்டதாக கதைகள் இருக்குது. ஏன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு கவிதை தமிழ் படிக்க தெரியாதா இருக்கும், இல்லை புரியாது, இப்படியே இருக்கும். அதனால் ஒரு நாள் வெக்ஸ் ஆகி என்னடா இது நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு சொல்லிட்டு எல்லா கவிதையும் கிழிச்சு போட்டாச்சு. அப்படியே போட்டு இதெல்லாம் நம்ம லைஃப்பில் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பேய் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்டிகேஷன், இது மாதிரி என் ஜேர்னியை மாற்றிட்டேன். அப்படி இருக்கும்போது ஜெகனை சந்திக்கும் போது ஜெகன் வந்து கவிதை சொல்ல நானும் அவனும் ஒரு தூரம் ஏதோ ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ ஜெகன் கவிதை சொல்ல ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பழைய ஃபீல் வந்து நான் கவிதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அது எவ்வளோ பேர் ஒரு ஃபீலிங் பாருங்க. அப்போது அவங்க ஜெகன்கிட்ட என்ன திறமை, அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ சொன்னிட்டு நான் இது வரைக்கும் கவிதை மறந்து ரொம்ப நாளாக ஆச்சுடா, அது பாட்டுக்கு தானாக வருதுடா அவங்ககிட்ட பேசும்போதுங்கும்போது அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் எங்களுக்கெல்லாம் ஆரம்பித்தது. அந்த அவர் பேசின கவிதையிலேருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஜேர்னி நாகேஸ்வரியருக்கும் அப்படியே ஆரம்பித்தது. இதில் என்னென்னா இன்னொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய நண்பர், இவருடைய வெற்றியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதில் முக்கியமான நண்பர் வந்து மிஸ்டர் கதிரவன் சார். அவர் இப்போ இல்லை. அவர் இதை பார்த்துருந்தாருன்னா எல்லாரை விட அவர் தான் பெரிய சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் தான் இதை எதிர்பார்த்தார். ஏன்னா அந்த வெற்றிவேந்தன் முருகன் மந்திரம் சார் மென்ஷன் பண்ணியிருந்தார். வெற்றிவேந்தன் அதோட தலைமை ஆசிரியர் அவர் தான். அதில் அவருக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தார், எழுதாத கதைகள். அது வந்து அதுக்கு நான் ஃபேன். அது ஃபஸ்ட்டு அது பிரிண்ட் ஆச்சுன்னா நான் தான் படிப்பேன். ஃபஸ்ட்டு அதை எடுத்து அந்த இது எடுத்து படிச்சிடுவேன். அந்த கதைகள் வந்து அப்கிரேடேஷன் ஆகி இப்போது ஈரம் காயாத கதைகளாக வந்து நிற்கிது. ஜெகனும் அங்கேருந்து ஒரு ஸ்டேஜ் மாறி பெரிய விஷயத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த கதைகளை பேசுறது தான் வந்திருக்காங்க. ஏன்னா எப்படியோ நான் சொல்ல போகிற கதைகளை அவங்க பேசிடுவாங்க. ஏன்னா ஜெகனை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஜெகனோட விஷயத்த அதை நான் பகிர்ந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போது ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாருமே சினிமா சார்ந்தவங்க, எழுத்து சார்ந்தவங்க. இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா பர்சனல் லைஃப் எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். பர்சனல் லைஃப் கஷ்டமாக இருக்குன்னா எப்படின்னா, என்னை அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் வீட்டை, நான் வந்து
ஒரு நல்ல பையன், அதாவது நல்ல பிள்ளையா இல்லை, நல்ல அண்ணனா இல்லை, நல்ல தம்பியா இல்லை, நல்ல ஒரு நல்ல சகோதரனா இல்லை, நல்ல நண்பனா இல்லை. ஏன்னா நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன். படம் 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 போயிட்டே இருப்பேன். ஆனால் ஜெகன் மட்டும்தான் எனக்கு ஜெகன் அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்கும். அவன் நல்ல பிள்ளையா, நல்ல பேரனா, நல்ல நல்ல நண்பனா, நல்ல ஒரு சித்தப்பாவா, நல்ல அது மாமாவா, எல்லா உறவையும் எல்லாரையும் அந்த எல்லாத்தையும் கட்டி அணைச்சி, அதுவும் இந்த பாதையில் இந்த சினிமா உலகத்தில் இருக்கிறதுன்றது பெரிய கஷ்டம். சினிமாவை பார்த்துட்டு எழுத்தும் இது பண்ணிக்கிட்டு அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஸ்டேட்டஸை பார்த்திங்கன்னா தெரியும். படித்தது மட்டும் இல்லாமல் அவன் எந்த புத்தகம் படித்தானோ அந்த புத்தகத்தோட சாரம் என்ன, அந்த எழுத்தாளர் என்ன, அவரை பற்றியான விஷயங்களை பகிர்வான். அது 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 பெரிய மனசு வேணும். எல்லோரும் படித்தோமா போனோமான்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ டைட் ஷெடியூலாக இருந்தாலும் அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன ஆனாலும் சரி அவனுடைய ட்ராவல் அது எனக்கு பார்ப்பேன். இவனுக்கு எப்படி தான் கிடைக்குது. ஏன்னா நான் புக்ஸை தொட்டு 10 வருஷம் ஆச்சு. அந்த டைரக்டர்னு ஒரு இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் புத்தகம் படிக்கிறதே போயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கும் இருந்தது மூட்டையாக புத்தகங்கள். ஆனால் ஜெகன் என்னோட பயங்கர பிஸி. எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டே இருக்கான். நடிக்கிறான், இது பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கான். அதில் இப்போ நன்றி சொல்கிறதுல அவனுக்கு தோழிகள் அதிகம். அந்த தோழிகள்லாம் எப்படின்னா அவனுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அவன் இது வரைக்கும் எந்த தோழர்களாச்சும் புக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னதே கிடையாது. யாராச்சும் தோழிகள் இருக்கீங்களா, புத்தக கண்காட்சி வந்துடுச்சு, எந்தெந்த தோழிகளும் எனக்கு புத்தகம் வாங்கி தர போகிறீங்க, எங்கெல்லாம் அவன் கன்சிடரே பண்ண மாட்டான். அதுதான் அது அது நல்லா இருக்கும். அவங்க மனைவியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் கரெக்டாக இருக்கிறது பெரிய விஷயம் இண்டஸ்ட்ரியில். அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அவங்க ரொம்ப நன்றி. அந்த பசங்களும் அவனுக்கு சப்போர்ட். அது பெரிய விஷயம். ஒரு ஃபேமிலி ஒரு கலைஞனாக இருக்கவனுக்கு ஃபேமிலி நின்றுச்சுன்னா அவன் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவான். ஏன்னா எல்லோரும் நிறைய பேர் சினிமாவில் சரி, இந்த எழுத்து உலகத்தில் சரி, எதுலேயும் ஜெயிக்காமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாது. அது ஜெகனுக்கு பில்லர். இது எல்லாமே ஜெகன் ஃபேமிலி தான். இப்போ என் ஃபேமிலிக்கு என் மிஸ்ஸஸை கூப்பிட்டேன். அம்மா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா, வணக்கம் போட்டேன். வேணாம்ப்பா நீங்கள் போங்க, அப்படி தான். ஆனால் ஜெகனுக்குன்னா மொத்த ஃபேமிலியும் வரும். அப்போ அதுவே பெரிய விஷயம். அப்போது ஒரு மொத்த ஃபேமிலி, மொத்த நண்பர்கள் கூட்டம் வருதுன்னா அவன் எப்படி இருந்திருப்பான், அதுதானே காட்டுது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜெகன் மேலே பொறாமல், இன்னும் அது ஒரு பெரிய சந்தோஷம். ஜெகன் நீங்கள் மேலும் மேலும் வளரணும். மிகப்பெரிய என்னென்ன கதையை பற்றி ஒரு இது கதை சொல்லிடுறேன். அந்த நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். அந்த காளியை பற்றி சார் சொல்லிட்டார், செந்தில் சார் சொல்லிட்டார். அப்புறம் எனக்கு அந்த ரொம்ப ஸ்டோரி அனிதா ஸ்டோரி. அனிதா அனிதான்னு ஒருத்தி அந்த கதை படித்து சத்தியமாக ஒரு 2-3 நாள் என்னால் அழுக வந்துச்சு. நான் இன்னுமே அழுகுறேன். அந்த கேரக்டரில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணியிருப்பார். இப்போது நார்மலாக ஒரு வாசகர் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு சினிமாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இன்னும் ஓவர் இமேஜினேஷன் பண்ணிப்போம். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பண்ணும்போது அந்த அனிதாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னுமே என்னை விட்டு போகல. அது படித்து எவ்வளோ நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 months 3 months இருக்கும்னு நினைக்கிறேன். 3 monthsக்கு மேலே ஆகுது, இன்னுமே அந்த ஃபீலிங் போக மாட்டுது. ஸோ அப்போது ஒரு எழுத்து மூலயமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒருத்தர் ஏற்படுத்த முடியுதுன்னா, அப்போ அவனுக்கு நுட்பம் எந்த அளவுக்கான ஒரு நுட்பம். எல்லாருமே நம்ம சொல்லலாம், பேசுறது என்ன வேணாலும் எழுதலாம், ஆனால் அது தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு எழுத்தில் வந்திருக்காருன்னா எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. அது அதான் அடுத்தது என்னது சொன்னோம், அவரை வச்சு எல்லோரும் சொல்கிறாங்க அவர் நல்ல மனிதர், நல்லா இருக்கார், நல்லா நடிப்பார். ஆனால் அவர் மிகச்சிறந்த வில்லனாக வரக்கூடிய ஆள். அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் காமிச்சேன். இதை நீ காட்டு, உனக்கு சான்ஸ் கிடைக்குன்னு சொன்னேன். ஆனால் அவர் வேறு விதங்களாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் என்னுடைய படம் இப்போ வெகுளின்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. நான் எப்போவுமே என்னென்னா, என்னுடைய நண்பர்களுக்கு அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அதுக்கு மேலே செய்ய முடிஞ்சால் தான் நான் கூப்பிடுவேன், இல்லைன்னா கூப்பிடவே மாட்டேன். ஜெகனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா, சரி நான் படத்தில் கூப்பிடல அப்படின்ட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஜெகன், உன்னை நான் மேலே கூப்பிட்டு போகணும், கீழே இறக்கக்கூடாது. ஒன்று ஈக்குவலாக வைக்கணும், இல்லை அதை தாண்டி போகணும். இல்லை இதில் கம்மியாக இருக்குது ஜெகன், நான் வைக்க மாட்டேன்ட்டேன். உடனே சண்டை போட்டு, சார் என்னை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஓரமாக நிற்க வச்சா கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் படத்தில் நான் இருக்கணும். இது எத்தனை பேருக்கு வரும்? எல்லாமே இப்போ இந்த ஈகோவாக இருப்பாங்க. என்னை இந்த மாதிரி காட்டு, நான் எப்படிப்பட்ட ஆக்டர் தெரியுமா, நான் யார் கூடலாம் நடிச்சிருக்கேன் தெரியுமா, இந்த பில்டப்லாம் இருக்கும். எந்த பில்டப்பும் கிடையாது. ஸோ அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எளிமையாக இருக்கிறது உலகத்தில் பெரிய விஷயமாக நான் நினைப்பேன். அது ஜெகன்கிட்ட அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்குது. மேலும் மேலும் ஜெகன் வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த தொகுப்புரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறது ஜெகனோட உடன் பிறந்த சகோதரி தமிழாசிரியை உமா மகேஸ்வரி அவர்கள். தகவலுக்காக உடன் அழைக்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்தது முழுக்க அதான் நம்ம இசாக் சார் சொன்ன மாதிரி புத்தக வாசிப்புன்றதை விட நான் ரைட்டர்ஸ் அவங்கள பற்றி நிறைய படிச்சிருக்கேன். நான் வந்து முழுக்க நண்பர் ஜெகனுக்காக தான் வந்திருக்கேன். என்னுடைய முதல் படத்துலேருந்து அவர் ஏதோ ஒரு பாட்டாக இருப்பார். எனக்கு இப்போ இதில் பாட்டாக இருக்கார். ஏன்னா முதல்ல எனக்கு ஜெகன் எப்படி இதுன்னா நம்ம செல்வா கேஎஸ்கே செல்வா அவர் சொன்னார் ஜெகன் கவிராஜ் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் இருக்கார், பாட்டு எழுதுவார்னார். அப்போ நம்ம ஸ்கிரிப்ட் போகும்போது இன்னொருத்தர் அமிச்சார், ஜெகன் ஒருத்தர் இருக்காங்க நல்லா பண்ணுவாருங்க கவிராஜ்னா. இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் இருக்காங்க, சரி அவங்க நம்பர் அனுப்புங்க. கால் பண்ணால் இவருக்கு தான் போகுது. இன்னொரு இதில் பார்த்தா நல்ல டைலாக் ரைட்டர். இப்போ லாஸ்ட் படம் நாங்கள் ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் டைலாக் ரைட்டர் வந்து ஜெகன் தான். அந்த மாதிரி இப்போது 2 நாள் முன்னாடி நம்ம ஆஃபீஸ் வந்தார். அப்போது நம்ம நண்பர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். யாருன்னு கேட்டார். அவரை பற்றி சொன்னால் அந்த விசிட்டிங் கார்டு கொஞ்சம் பெந்து கார்டு சைஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கால் பண்ணலான்னு நினச்சேன். சரி வீட்டுக்கு வந்து கால் பண்ணலான்னு பார்த்தேன். வீட்டில் ஓடிடியில் ஏதோ ஒரு படம் பார்த்தேன், அதில் இருக்கார். இப்போ எதுக்கு நான் எந்த படம் பார்த்தேன், எந்த கேரக்டர் சொல்கிறது அப்படின்னு இல்லாமல் இப்போது நெக்ஸ்ட்டு நான் வெற்றி வச்சு பரீடுன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். டைட்டில் கார்டு போடும்போது அவர் லிரிக்ஸில் அவர் நேம் போட்டுட்டேன். ஆனால் அவர் ஸ்டைலில் நான் மியூசிக் டைரக்டர் பேசும்போது அவர் ஸ்டைலில் நான் சாங்கு எதையுமே அதில் என்னால் உள்ளே கொண்டு வரவே முடியல. கடைசியில் படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது இப்போ ஒரு அதை தான் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அன்எக்ஸ்பெக்டட் வந்து பேசி மறுபடியும் இப்போ ஒரு இந்த கருப்பு அப்படின்ற ஒரு சாங் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ரைட்டிங்கில் அந்த ஊர் நேட்டிவிட்டியோட அவருடைய அந்த பாடல் அதான் அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் எப்போ நான் ஃபோன் பண்ணாலுமே நம்ம பேசுறது எல்லாத்துக்குமே சிரிப்பார். எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது அவர் நம்ம பேசினால எல்லோரும் பேசினா சிரிக்கிறாருன்னு. நான் நினச்சேன் நம்ம பேசுகிற இதை கேட்டு நம்ம கவுண்டர்லாம் கேட்டு தான் சிரிக்கிறாருன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் கேட்டால் அவர் சொன்னேன், ஏங்க அவர் யார் பேசினாலும் அப்படி தாங்க சிரிப்பார், அவருடைய கேரக்டரே அப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அப்போ தான் சரி நம்மளுடைய ரைட்டிங் இதுக்காக தான் அவர் நம்ம பேசுறதுக்காக சிரிக்கிறாருன்னு கேட்கும்போது அப்புறம் தெரிஞ்சுது. நல்ல மனிதர்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுதான் நான் ஒரு காதல் கதை அந்த மாதிரிலாம் பேசினா அவர்கிட்ட பேசும்போது நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் வரும். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு தந்த இதுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் பேசினவங்க ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் பேசினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. இதுக்கப்புறம் பேசுகிறவங்களும் ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். என்னோடய பேச்சு எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த முருகன் மந்திரம் சார், நான் உங்களை எஃபியில் பார்த்துருக்கேன், உங்களோட போஸ்டெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க நல்லா எழுதுவாங்க. அவங்க நல்லா எழுதுகிறவங்களே ஒரு 5 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்காங்க. நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலாக அதுவே அங்கே உட்காந்துருக்கும் போது ரொம்ப படப்படப்பாக இருந்துச்சு. இவங்களே நல்லா எழுதுகிறவங்களே அவ்வளோ பேசுகிறதுக்கு நோட்ஸ் கொண்டு வரும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலையேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பாதி பாட்டில் தண்ணியை வேறு காலி பண்ணிட்டேன் குடிச்சு. எனக்கு ஜெகன் அண்ணன் எழுதின கதைகளை விட அவரோட கதை நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர். அதுலேயே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒரே தெருவில் தான். அங்கே எங்கள் வீடும் அவங்க வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. அவர்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அது அவரோட வாசிப்பு பழக்கம். அதை தான் வந்து சொல்லணும். அவர் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூலலாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து எப்போவுமே சொல்லுவார், நான் அந்தளவுக்கு ஒன்றும் படிக்கலை அப்படின்னே திருப்பி சொல்லிகிட்டே இருப்பார். எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் அவர் வந்து மனுஷங்களோட வாழ்க்கையெல்லாம் படிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவர் பள்ளி படிப்பு தான் ஒழுங்காக படிக்கலையே தவிர தினம் அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அதுபோக அவரோட வாசிப்பு பழக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எப்போதுமே அவர் வந்து ஒரு பெரிய ஷெட்யூல் போட்டு தான் வாசிப்பார். ஒரு நாளைக்கு இத்தனை பக்கங்கள் படிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தீர்மானமாக இருப்பார். சில நேரங்களில் வந்து வேலைப்பளு காரணமாக அவங்களுக்கு வந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நைட்டு 12 மணிக்கு உட்காந்து படிச்சுட்டு தூங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஸ்டேட்டஸ்லலாம் வைப்பார், நைட்டு 12 மணிக்கு இப்போ தான் சுக்கு காப்பியை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போட்டு விடுவார். அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்.
இது போக இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கள் ஊருக்கு வந்து பொங்கல் திருவிழா இல்லாட்டி கோவில் கொடை இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் வந்து ரொம்ப ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டே இருப்போம். இல்லாட்டி கோவில் கொடையை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இடையில ஒரு 2 மணி நேரம் கேப் கிடச்சா போதும். அந்த 2 மணி நேரம் கேப்பில் 4 புத்தகத்தை தூக்கிட்டு அவர் தோட்டத்தை பார்த்து போயிடுவார். அங்கே போய் அன்னைக்கு படிக்க வேண்டிய ஷெடியூலெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் மிச்சம் இருக்க ஃபங்க்ஷனோ இல்லாட்டி கோவில் திருவிழாவோ அட்டன் பண்ண வருவார். அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, நம்மளாம் ஒன்றுமே பண்ணலையோ அந்த மாதிரிலாம் நிறைய நாள் எனக்கு தோணியிருக்கு. ஆனால் அவரோட அந்த வாசிப்பு பழக்கம்தான் அவரை வந்து இன்றைக்கி இவ்வளவு ஜாம்பவான்கள் நம்மளோட முக்கியமான ஆட்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் அவரோட புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அவரோட வாசிப்பு பழக்கம் மட்டும்தான். அதனால் அவரோட வாசிப்பு பழக்கத்துக்கு அவரை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் எழுதின கதைகள் பற்றி சொல்லணும். இதில் உள்ள கதைகள் பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் உள்ள தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து வாய்மொழியாக சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு தான் அவர் நிறைய கதையை வந்து இதில் டெவலப் பண்ணியிருக்கிறாரு. நாங்கள் வந்து போன வருஷம் புத்தக திருவிழாவுக்கு சென்னைக்கு வந்தோம். அப்படி வரும்போது நாங்கள் வந்து ஒரு ரைட்டரை வந்து மீட் பண்ணோம். அப்போ அவர் வந்து சொன்னார், அவரோட ரீசெண்டாக ஒரு கதை ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டோம் நாங்கள், சார் நீங்கள் எப்படி இந்த கதையெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்கும்போது அவர் சொன்னார், உங்கள் ஊர் பக்கத்தில் தான் ஒரு மேலகரம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த கதையை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய முதல்ல ஒரு கதை இருக்குது, காளி அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அது எங்கள் ஊரில் ஒரு பாட்டி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கும் அந்த கதை. அந்த கதை எப்படின்னா எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் கைலங்கடையில் வேலை பார்க்கும்போது அந்த முதலாளி சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு தான் அந்த கதையை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது இவர் வந்து மனிதர்களோட வார்த்தைகளை எல்லாம் வந்து லிசன் பண்ணுறாரு. அது மூலமாக அவருக்கான கதைகள் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. சாரி, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடை, அதனால் எனக்கு என்ன பேசுகிறதுனே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆமாம், ஓகே, ஸ்டக் ஆகிட்டேனே. சாரி. இவர் வந்து இவர்கிட்ட இருக்க 2 நல்ல பழக்கம் வந்து அதான், ஒன்று வந்து வாசிப்பு பழக்கம், அதை வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் இவரோட கதைகள்லாம் படித்ததுக்கப்புறமா தான் வந்து நான் எங்கள் ஊரில் இருக்க மனிதர்கள், எங்கள் ஊரில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து இன்னொரு பார்வையிலே பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து நிறைய தகவல்கள் வந்து கிடைக்குது. அந்த தகவல்கள் மூலமாக தான் இவருக்கான கதைகளை எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்தில் உள்ள கதைகள்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உறுதியாக சொல்கிறேன், இந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஓகே, சாரி. இல்லை, ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இந்த புத்தகத்தில் இருக்க கதை தான் இந்த ஜெகனண்ணனோட சிறந்த கதை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து இன்னும் நிறைய திறமைகள் இருக்குது, அவருக்குள்ள நிறைய கதைகள் இன்னும் ஒளிஞ்சிருக்கு. அந்த கதைகள் எல்லாமே வந்து இனிமேல் அடுத்து வர புத்தகத்தில் நிறைய வரணும். அதுக்கு வந்து காலமும் கடவுளும் அவருக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்ந்த மனிதர்களில் சிறந்த கதைகளின் வெளிப்பாடாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு அந்த கிராமங்களை உள்வாங்கிக்கிட்டு எழுதுறது கீரா, தோப்பில் முகமது மீரான் மாதிரி ஒரு இயல்பான நடைக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிச்சுது. எனக்கும் நண்பனுக்கும் உள்ள நட்பு, நாங்கள் 2 பேரும் நாங்கள் யாருன்னு மற்றவங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்கள் அப்பாக்கள் 2 பேருமே கிளாஸ்மேட்டு. அவங்களுடைய நட்புனால எங்களுடைய நட்பு சிறு வயதிலேயே தொடங்கிருச்சு. ஆனாலும் காலத்தினால வேறு வேறு நட்பு வட்டாரங்கள், வேறு வேறு திசைங்கிறத விட பல்வேறு திசைகளில் பயணிக்கிற சூழ்நிலைக்கு தான் ஆளானோம் 2 பேருமே. திரும்ப எங்களுடைய சந்திப்பு கிட்டத்தட்ட நடக்கும்போது 2 பேருமே 30களை கடந்திருந்தோம். அப்போ தான் எனக்கு அதுக்கு நடுவில் அப்பப்போ அவரை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஜெகன் வந்து இப்போது ஒரு சில இடத்துல எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கூட ஏதோ பில்டிங் இதில் அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போஷரே கிடையாது எனக்கு. திடீர்னு எழுத்தாளர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கரமான ஒரு அண்டர் எஸ்டிமேட் தான் வந்துச்சு. அது வரலன்னா தப்பு. யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத ஒரு வேலையை நம்ம எடுத்தோம்னாலே நம்ம சரியான வேலையை எடுக்கலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு ஏன்னா அந்த ஒரு இதில் போகிறாரு, இது கரெக்டான இதா அப்படிங்கிற டவுட் வந்துச்சு. ஏன்னா எழுத்தாளர்கள் சில பேர் எனக்கு பழக்கம் உண்டு. எழுத்தாளர்கள், இயக்குனர்கள்லாம் வந்து மிக கடினமான வேலை. ஏன்னா அதில் வெற்றியை விட தோல்விகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நம்ம பாஸ் பண்ணோம், இல்லை டிகிரி முடித்து எம்பிபிஎஸ் ஆனோம், டாக்டர் ஆனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. வாழ்க்கை பூரா படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வெற்றிக்கு அப்புறமும் திரும்ப பதில் வெற்றிக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும். சாதாரண எல்லா தரப்பு மக்களும் உங்களுடைய விமர்சனத்துக்கு ஆளாகிக்கிட்டே இருக்கணும். கடினமான மன வலிமையும் ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்பும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில். இதில் இருக்கிற வலி அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஜாஸ்தியான வலி உள்ள ஒரு தொழில். அதை எடுக்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சில வருடங்கள்லே அவர் அதில் மிகப்பெரிய சாதனைகளை நடத்தி காட்டினார். அது ஒரு ஃபீல்டில் இல்லை, மல்டி டைமென்ஷனலாக இருந்துச்சு. பாட்டு எழுதுறட்டாக இருக்கட்டும், சினிமா ஆக்டிங்காக இருக்கட்டும், இன்றைக்கி சிறுகதைகளாக இருக்கட்டும், மிக அருமையான ஒரு வடிவில் எழுதி கொண்டு வர்றது ரொம்ப எங்கள் ஊருக்குமே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயந்தான். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வளர்ப்பில் வந்தவங்க மிகப்பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டினைடு பர்சன்ஸ், அவங்களுடைய உருவாக்கம் எப்படி இருக்கும்னா, சமுதாயத்து மேலே ஒரு கோபம் மட்டுமே வெளிப்படும். எப்படின்னா, பணக்காரங்களாம் கெட்டவங்க, அரசியல்வாதிகளாம் கெட்டவங்க, இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு வரும். தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மத ரீதியாகவோ, ஜாதி ரீதியாகவோ, இல்லை ஈவன் இனம் மொழி ரீதியாகவோ ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தான் எழுதுறதுக்கோ இல்லை வாழ்கிறதுக்கோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் இந்த வழி எல்லாமே அவர் ஒரு எல்லாருமே மென்ஷன் பண்ண மாதிரி அவர் ஒரு புது மனிதராக உருவாக்கி இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு இன்சைடராக பார்க்குற ஒரு விதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு இது அவரை நான் நேரில் பார்த்ததை விட அவரை பற்றி நான் அதிகம் தெரிஞ்சுக்கிட்டது அவருடைய கதைகள் மூலமாக தான். ஏன்னா இது எட்டிக் வியூ, எமிக் வியூன்னு ஒன்று சொல்லுவாங்க சோசியல் ஸ்டடீஸில். எட்டிக் வியூனால் நம்ம எல்லாருமே தூரமாக இருந்து தான் மற்றவங்கள பார்ப்போம். மற்ற சொசைட்டியை வெளியிலேருந்து பார்க்குறது நமக்கு ஒரு எல்லா எழுத்தாளர்களுக்குமே அது ஒரு ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த சொசைட்டியாக மாறி அந்த சொசைட்டியில் இருக்கிற இயல்பை பற்றி எழுதுறது, எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் எழுதாமல் இயல்பை பற்றி எழுதுறது இவருக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இந்த நாவலில் நான் பார்த்தது இவருடைய அந்த வியூ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாவலை பற்றி சொல்லணுன்னா, நாவல் படிக்கும்போது அவர் எனக்கு ஃபோன் பண்ணது, அதாவது எழுத்தாளர்களுடைய மனநிலையை பற்றி சொல்லிருக்கிறேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நண்பா ஒரு கதையாவது படிச்சுட்டு வந்துரு அப்படின்னு தான் சொன்னார். மொத்த கதையுமே படித்து முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் தான் ஆணிச்சுது. துரந்தர் 2 பார்க்குற டைம் தான் அதுக்கு மொத்தமே ஆணிச்சுது. அதுக்காக துரந்தர் 2 நான் பார்த்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு டைக்ரெஷன். என்னோடய ஃப்ரெண்டு கேட்டார், துரந்தர் 2 ஏன் பார்க்கல, துரந்தர் 1 பார்க்காதனாலேன்னு கேட்டார். ஆக்சுவலாக நான் துரந்தர் 1 பார்த்துட்டேன், அதனால தான் துரந்தர் 2 பார்க்கல. இந்த 4 மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சினிமாவும் கொடுக்க முடியாத அளவுக்கு, ஒரு ஈரானியன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற அளவுக்கான ஒரு ஆழம் அதில் இருந்துச்சு. அந்த எழுத்துக்கள் ஒரு கதையும் எனக்கு படிக்கும்போது எனக்கு அதிகமாக ஞாபகம் வந்தது ஒரு கீராவும் தோப்பில் முகமது மீரான் தான். ஏன்னா தோப்பில் முகமது மீரான் எழுத்துக்களை படித்தவங்களுக்கு தான் தெரியும், ஒரு சமுதாயத்தை வெளியில் இருந்து எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக ரொம்ப ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, ரொம்ப அவங்க அப்படி மோஸ்ட்லி தோப்பில் முகமது மீரான் எழுதுனது பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி தான் எழுதியிருப்பார். அவர் எழுதியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்துருப்போம் நம்ம சினிமாவெல்லாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக ரிலீஜியஸ் ஃபெனட்டிக்காக காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்து அவங்க ரொம்ப
கோயிலுக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இயல்பை எழுதும்போது தான் அது நமக்கு ஈர்ப்பாக இருக்கும். எனக்கு முதல்ல நம்ம ஊர் மனிதர்களையும் நம்ம ஊர் மக்களையும் பற்றி இயல்பான ஒரு பார்வையிலேருந்து எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. அவங்களெல்லாம் க்ளோரிஃபை பண்ணாமல் அந்த ஒரு இயல்பு நிலையில் எடுத்திருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை காளி தான். இருந்தாலும் காளியை பற்றி எல்லாரும் பேசுனதுனால காளி தாத்தாவை பற்றி சொல்கிறேன். காளி தாத்தாவை பற்றி எழுதியிருக்கிறதுல எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, அந்த கான்டெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காளி தாத்தா அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு கல்யாணம் ஆகாமல் காதல் தோல்விக்காக கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒரு மனுஷன். அந்த ஸ்டோரியோடைய எண்டுலேயே அதை பற்றி அதை கிளியராக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆசைப்பட்டது கிடைக்காததுக்காக மீதமுள்ள வாழ்க்கையை வீணாக்குறது நியாயமா அப்படிங்கிற அந்த கேள்வியை ஒரு சடலத்து மேலே தான் வச்சுருப்பார். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ஆழமான உளவியல் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாருமே நம்ம எக்கனாமிக் தியரி மாதிரியே நம்ம லைஃப்பை பார்ப்போம். எல்லாருமே ரேஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ரேஷ்னல் அப்படிங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, தர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே வேறுபாடே கிடையாது. தர்க்க ரீதியாக நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிப்போம். ஆனால் எமோஷ்னலாக எல்லாருமே ஒரு விதமாக யோசிப்போம். அந்த எமோஷ்னல் ஹியூமன் பீயிங் எப்படி ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டான், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே குழந்தைங்க பெற்றுக்கணும், நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல வலி, காதல், அவனுடைய அந்த வேதனை, இது 3 சேர்ந்து ஒரு மனுஷனை ஒரு இர்ரேஷனலான ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கும். ஆனால் அந்த இர்ரேஷனலான டெசிஷனுக்கு காலம் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டே நின்றுப்பார் அந்த தாத்தா. அந்த இர்ரேஷனலான டெசிஷனில் அவர் காலம் ஃபுல்லாக நின்றுது, அது ஒரு கதையாக உருவாகிருக்கும். அது எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ பசங்க பேரங்க அப்படின்னு உருவாக்குற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இது இருந்தது எனக்கு மிக ஈர்ப்பாக இருந்துச்சு. அது மாதிரி காளிங்கிற கதையும் ஒரு ஊர்லலாம் நாங்கள் எங்களுக்கு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனுங்கிறது ஊரில் எங்கள் ஊர் சைடு ரொம்ப காமனான விஷயம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கதை அதில் சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுலேயும் சில பர்டிகுலராக சில டயலாக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உதாரணத்துக்கு காளியில் ஒரு டைலாக், இதில் ஒரு டைலாக் வரும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசும் உடம்பும் ஒத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத பற்றி உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா 2 சைடு வியூவும் இருக்கும். இதுக்கு அடுத்த லெவல் என்னங்கிறது நீங்கள் உங்களுடைய தாட்டுக்கு விட்டுருப்பார். ரொம்ப அருமையான டைலாக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த அளவுக்கு இவர் எழுத முடியுது, இனிமேலும் பல விஷயங்கள் எழுதணும். இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவருடைய ஃபேமிலி, எஸ்பெஷலி அவரோட ஒய்ஃபோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா எழுத்தாளருங்கிறவர் பரவலான வெற்றியை விட, பரவலான வெற்றி என்னங்கிறது மாஸ் மீடியா வெற்றி, அதில் பணம் புகழ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆழமான வெற்றிங்கிறது மிக குறுகிய வட்டம் தான் படிப்பாங்க கதைகளை, அவங்க உள்வாங்கிப்பாங்க, அவங்க மூலமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்துவாங்க. ஆனால் இதில் மானிட்டரி ரிவார்டு எதுவுமே இருக்காது. இதை தாங்கிக்கிற சக்தி, ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மேலும் பல கதைகளை எழுதவும் பல வெற்றிகளை குவிக்கவும் எனது நண்பருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜெகன் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிக்காமல் வாங்கண்ணே, என்னையை பற்றி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். தனியாக கவர் தரேன்னு சொல்லியிருக்கான். நிறைய பாராட்டி பேச சொல்லியிருக்கான். அதெல்லாம் செய்ய போகிறேன் இப்போது. தம்பி ஞாபகம் வச்சுக்கோ, நீ சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன். ஜெகன் வந்து பத்திரிகையாளராக நிறைய நாட்கள் இங்கே வந்து சந்தித்து பேசியிருக்கிறேன். இந்த சீரக பிரியாணின்னு ஒரு பாட்டு வந்துச்சு முதல்ல. அந்த பாட்டு வந்தபோது தான் முதல்ல ஜெகன் வந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த பாட்டை வந்து அவர் எழுதுனது இல்லாமல் அந்த பாட்டை வந்து அவர் தொடர்ந்து தன்னுடைய முதல் ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ண விதமும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அவர் எடுத்துக்கிட்ட பிரயத்தனமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே வந்து இங்கேன்னு இல்லை,
எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை பற்றி நம்ம யாரும் சொல்லக்கூடாது, ஊரில் இருந்து தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளாக தான் நம்மளை பற்றி சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக கூறானன்னு சொல்லிட்டு கவனிப்பாங்க. கவனிச்சதுக்கப்புறம் சரி உண்மை தான், நல்லா தான் எழுதுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க, இல்லாட்டி விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. திஸ் வில் ஹேப்பன் லைக் தட் ஒன்லி. ஸோ அதனால் தம்பி அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சப்போ ரொம்ப பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய எல்லாரும் சொன்னது தான், அவனை போல் புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு ஆளை நான் வந்து சமீபத்தில் பார்த்ததில்ல. நாங்கள் ஒரு படம் சேர்ந்து